அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பமானது. கதிரவன் எழுவதற்கும் முன்பே முருகன் குடும்பம் எல்லாம் எழுந்து விட்டார்கள். இன்று நம் குலதெய்வ கோயில் போகும் நாள் என்று பாட்டி மகிழ்ச்சியாக சொன்னார். அம்மா சாம்பார் சாதம், பொங்கல், பூஜை பொருட்கள் எல்லாம் தயாராக வைத்தார். அப்பா, மாமா, அண்ணன் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்டை வாங்கி வந்தார்கள். காலை நேரத்தில் எல்லோரும் வண்டியில் ஏறி பசுமையான வயல்களை கடந்து அந்த சின்ன கிராமத்து கோயிலுக்கு சென்றார்கள். கோயிலில் முதலில் மணி அடித்து தீபம் ஏற்றி குடும்பம் முழுக்க பிரார்த்தனை செய்தார்கள். எல்லாருக்கும் ஆரோக்கியம் கொடு என்று பாட்டி மனமாற வேண்டினார். அதற்கு பிறகு நேர்ச்சையாக கொண்டு வந்த ஆட்டை கிராமத்து வழக்கப்படி வெட்டி அதிலிருந்து பெரிய சட்டியில் கறி சமைத்தார்கள். மரம் அடுப்பில் பெரிய பாத்திரம், மசாலா வாசனை, கறி சுட சுட கிராமத்து நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழை இலையில் சோறு வைத்து சோறு ஆட்டு கறி குழம்பு என்று சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு மரத்தடியில் எல்லோரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டும் குழந்தைகள் வயலில் ஓடிக்கொண்டும் தான் இருந்தனர். அந்த நாள் முழுக்க சிரிப்பு, சந்தோஷம், குடும்ப பாசம். மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பும் போது பாட்டி சொன்னார், கோயிலுக்கு போய் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்ட நாள்தான் வாழ்க்கையிலேயே பெரிய சந்தோஷம். அனைவரும் வண்டியில் ஏறி வீட்டுக்கு கிளம்பினார்கள். அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள்.